வேற படத்துல 3 கொலைகள் நடந்தா அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். ரஜினி படம் பல படங்கள்ல ஒரு 50 கொலை நடக்கும், அதுக்கு யூ சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறான். சென்சார் போர்டு சட்டத்தை மீறுகிறது. இதெல்லாமே இந்த திராவிட இயக்கங்கள் தூக்கி பிடிப்பதற்கு கிடைக்கிற பரிசு தான் ரஜினிக்கு. இந்த கூலி படத்துக்கு 280 கோடி. பாலச்சந்தரை போல 100 படம் எடுத்தவரோ, ஸ்ரீதரை போல 200 படம் எடுத்தவரோலாம் அல்ல. பல படங்கள் வந்து வெட்டி ஒட்டி ஒரு படம். அட்லின்னு ஒரு பையன், அவர் பேர் அட்லியா, ஜட்லின்னு வச்சிருக்கணும், இல்லை கிட்லின்னு வச்சிருக்கணும். பல படங்கள்ல இருந்து பல பிட்டு எடுத்து வெட்டி ஒரு படம் ஆக்குவது மக்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் பொழுது போகணும், அவ்வளோதான். இது ஒரு மாஃபியா சூதாட்டம். இந்த சூதாட்ட தலைவனே ரஜினி தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஆமா, அதாவது 280 கோடி வாங்குகிற ரஜினி இந்த மக்களுக்கு வெறும் 20 கோடி, அதாவது இந்த மக்களுக்கு மருத்துவமனைக்கோ கல்விக்கோ இலவச கல்விக்கு இப்படி ஏதாவது செஞ்சிருக்காருன்னு கேளுங்க. 280 கோடி அப்படியே ஹவாலால வெளிநாடு முதலீடாக போயிடும்.